பார்வதீஸ்வரர் கோயில் நில அபகரிப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முன்னாள் எம்பி ராமதாஸ் காரைக்காலில் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் காரைக்கால் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், காரைக்கால் கோவில்பத்து பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் மூலம் நிரூபணமாகியுள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நிலம் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் இது குறித்து துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் தெரிவித்த அவர், இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைப்பதோடு உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்று தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். அந்த நிலத்துக்கு வேண்டிய பட்டாவை அரசாங்கம் கொடுத்தது போல தயார் செய்திருக்கிறார்கள். இதை நாம் சொல்லவில்லை, இவ்வாறு நடந்திருக்கிறது என்று நமது சப் கலெக்டராக இருக்கக்கூடிய திரு ஜான்சன் அவர்கள் காவல்துறையில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். காவல்துறையில் அவர் அளித்த புகார் இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்க பத்திரம் மாதிரி பட்டாக்களையும் ஆர்டர்களையும் ஜிஓ ஆர்டர் உட்பட அவர்கள் கொடுத்து இதை மாதிரி அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வாங்குற மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு தனிநபர்கள் பேர் அவர் சொல்றார். அந்த பட்டா அவங்க பேரெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஒரு அரசாங்கம் எப்படி ஒரிஜினல் பட்டா கொடுக்குமோ அதே போல ஒரு பட்டாவை தயார் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஜிஓவையும் பட்டாவையும் அரசாங்க அதிகாரிகளுடைய உத்தரவு இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட ஆவணங்களை தயாரிக்க முடியுமா என்பதுதான். நாய்கள் மனிதர்களை துன்புறுத்தாமலும் ஆடுகளை துன்புறுத்தாமலும் இருக்க அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என திருப்பூரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள தொட்டிப்பாளையத்தில் பாஜக காங்கேயம் தொகுதி சார்பில் வடக்கு ஒன்றியத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர், எப்படி போதை எல்லோரையும் பாதித்துக் கொண்டுள்ளதோ அதேபோல் நாய்களின் தொந்தரவு மிக அதிகமாக இருப்பதாக கூறினார். நாய்களும் ஒரு உயிரினம்தான், அவற்றை துன்புறுத்தக்கூடாது என்ற அவர், அதே நேரத்தில் நாய்களும் மனிதர்களை துன்புறுத்தாமலும் ஆடுகளை துன்புறுத்தாமலும் இருக்க அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். நடிகர் கமல், விஜய் என யாரும் மாற்றத்தை கொண்டு வர மாட்டார்கள், திமுகவை மாற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் மாற்றம் என்றும், மாற்றத்திற்கான கட்சியாக பாஜக விளங்குகிறது எனவும், மத்தியிலும் மாநிலத்திலும் நல்லாட்சி அமைந்தால் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும் கூறினார். மேலும் வெளிநாட்டிற்கு சென்று முதலீட்டை கொண்டு வருகிறோம் என்று சொல்லும் திமுக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று இருக்கலாம், நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் இப்போது பிரதமரை சந்திக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என விமர்சித்து பேசினார். அதே போல போதைப் பொருட்களின் நடமாட்டம், அதாவது அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, போதையை ஒழிக்கிறதுக்கு நான் மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி, இது இப்ப இருக்கிற பறந்து விரிந்து எல்லா இடங்களிலும் போதை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வஸ்துக்கள் மிக அதிகமாக கிடைக்கிறது, சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது மிக கவலை அளிக்கக்கூடியதாக ஒன்று இருக்கிறது. வகுப்பில் பாடம் நடத்தும் ஆசிரியர் மாணவியை போதைப் பொருள் பயன்படுத்துவதற்காக அழைக்கிறார். மாணவர்கள் எல்லோரும் இணைந்து போதைப் பொருட்களை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். இதெல்லாம் மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலையை தமிழகத்தை இட்டு செல்கிறது. அதனால் இது முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கரூரில் 65,000 பணத்திற்காக அம்மாவின் கண்முன்னே தாக்கியதாக மன உளைச்சலில் வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த சரவணன், கிருஷ்ணவேணி தம்பதியரின் மகன் ராஜேஷ். இவர் கரூரைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கு சொந்தமான சென்னையில் இயங்கி வரும் கந்துவட்டி நிறுவனத்தில் கடந்த 6 மாதங்களாக வேலை செய்து வந்துள்ளார். வேலை செய்த நிறுவனத்தில் 65,000 ரூபாய் வரவு செலவில் கணக்கில் குறைந்ததாக ராஜேஷை கேட்டு மிரட்டியுள்ளார். இதையடுத்து சென்னையில் இருந்து கரூர் வந்த ராஜேஷ் இது குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் நேற்று முன்தினம் கரூர் மாநகராட்சி 1வது வார்டு திமுக கவுன்சிலர் சரவணன் மற்றும் மதிமுக கரூர் மாவட்ட செயலாளர் ஆசை சிவா உள்ளிட்ட சிலர் ராஜேஷை அழைத்து சென்று தகாத வார்த்தையில் திட்டி தாக்கியுள்ளனர். அப்போது ராஜேஷின் அம்மாவின் கிருஷ்ணவேணியும் உடன் இருந்துள்ளார். அம்மாவின் கண் முன்பு தகாத வார்த்தையில் திட்டியதோடு ராஜேஷை அடித்து அவமானப்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜேஷ் நேற்று இரவு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் தனது மகன் தற்கொலைக்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த இளைஞர் ராஜேஷின் அம்மா கிருஷ்ணவேணி கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் பைனான்ஸ் உரிமையாளரான திமுகவை சேர்ந்த மாநகராட்சி கவுன்சிலர் சரவணன், மதிமுக மாவட்ட செயலாளர் ஆசை சிவா உள்ளிட்ட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், ஒரு தமிழன் பிரதமராக முடியுமா, அதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டும் என பேசியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன், ஒரு தமிழன் பிரதமராக முடியுமா, அதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் நான் மறுபடியும் சினிமாவுக்கு சென்று விட்டதாக விமர்சிக்கின்றனர் என்று கூறியவர், வேலைக்கு செல்லாமல் பின்னர் கோட்டை கஜானாவில் இருந்தா பணம் எடுக்க முடியும் என காட்டமாக பேசினார். மேலும் முழு நேர அரசியல்வாதி யாருமே இல்லை எனவும் கிடைக்கும் நேரத்தில் சரியாக வேலை செய்தால் போதுமானது என்று கூறினார். என்னங்க மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டாரு, பின்ன என்ன நான் கோட்டையில் போய் கஜானாவை திறந்து பணம் எடுப்பேனா? வேலைக்கு தான் போய் ஆகணும். நான் ஒரு கூட்டம் நடத்துனா காசு வேணும். உங்ககிட்ட அதுக்கு எவ்வளோ இருக்கு, சரி என்கிட்ட இவ்வளோ இருக்கு போட்டு நடத்துக்கு கூட்டுறாரு. அப்படித்தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம். அதனாலதான் என்னால் சொல்ல முடியுது, ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்றேன். அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும். என் சினிமாவுக்கு போகிறத கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க. ஏங்க அரசியல்வாதிகள்லாம் உட்காந்து சீட்டாடுற ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய பெரிய தலைவர்கள் சீட்டாடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னது தான் கரெக்ட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.